அனைத்து தமிழ் மக்களுக்கும் கணேஷின் பணிவான வணக்கம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா 10,000 சப்ஸ்கிரைபர் வந்து ரீச் பண்ணியிருக்கு. ஸோ உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா ரொம்பவே கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தேன், எப்படி வந்து இதை வந்து கொண்டு போக போகிறேன் அப்படிங்கிற மாதிரி. ஸோ கண்டிப்பாக அதாவது நான் வீடியோஸ் வந்து கிரியேட் பண்ணுறது வந்து எந்த மாதிரி வந்து கிரியேட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு வீடியோ பார்த்தேன் அப்படின்னா, ஒரு பங்கு சந்தை அதாவது ஒரு ட்ரேடிங் சம்மந்தமாக நான் ஒரு வீடியோ பார்க்குறேன் அப்படின்னா எனக்கு என்னென்னலாம் தேவையோ ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைபர் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் என்னோட வீடியோஸ் வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கே தெரியும், அதாவது மார்க்கெட் வந்து ஒரு நான் டெய்லி ப்ரிடிக்ஷன் பண்ணுறது 100% வந்து கண்டிப்பாக வந்து கரெக்டாக வந்து இருக்காதுங்கிறது எனக்கு தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் 100% ப்ரிடிக்ஷனுங்கிறது ஸோ பெரும்பாலும் யாராலையுமே பார்த்தீங்கன்னா கொடுக்கவும் முடியாது. இப்போ நான் எதை வச்சு ப்ரிடிக்ஷன் வந்து பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பேஸ்ட் ஆன் நியூஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ், ஃபெட் ரேட் கட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெப்போ ரேட் கட், ஸோ இந்த மாதிரி ஈவெண்ட்ஸ் எல்லாம். அது மட்டும் இல்லாமல் நான் ஒரு சில டெக்னிக்கல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பேன், சார்ட் பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தெரியும். ஸோ அதை வச்சு அந்த லெவல்ஸை வச்சு தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து ப்ரிடிக்ஷன் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். ஸோ இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக வந்து என்ன சொல்றதுன்னா, நீங்கள் நிறைய கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து கிரியேட் வந்து பண்ணி போட்டுட்டு இருக்கேன். அதாவது அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம் அப்படின்னா அதில் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா வந்து பார்க்க தெரியணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் சார்ட் பேட்டர்ன்ஸ் வந்து பிரேக் அவுட் நடந்தால் ஸோ அது எந்த மாதிரின்னு தெரியணும், டெல்டா வேல்யூ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம ஒரு ட்ரேடிங் வந்து கொண்டு போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் மணி மேனேஜ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதை பற்றி நான் நிறைய வீடியோஸ்லையும் பேசியிருக்கேன். ஓகே, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஒரு 10,000 சப்ஸ்கிரைபருங்கிறத விட ஒரு 10,000 ஃப்ரெண்ட்ஸ் வந்து எனக்கு கிடைச்சிருக்காங்க அப்படிங்கிறதுல ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஸோ நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் பார்த்தீங்கன்னா நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்களும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ இல்லை இந்த மாதிரி வீடியோஸ் வந்து போட்டால் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்தது அப்படின்னா ஸோ நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ அந்த டாபிக்கு சம்மந்தப்பட்ட வீடியோஸும் பார்த்தீங்கன்னா நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ மார்க்கெட் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு அதாவது பார்த்தீங்கன்னா எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நமக்கு வந்து லாஸ்ட் வீக்கே இந்த இடத்துல வந்து கன்ஃபர்மேஷன் வந்து ஆனது நிஃப்டி 50. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் 2 டார்கெட் வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அதில் இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிருக்கு. ஸோ எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் வந்து நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஸோ காலையில் நிஃப்டி வந்து கொஞ்சம் சொதப்புனது, அதாவது கொஞ்சம் பாசிட்டிவ் ஓப்பனிங் மாதிரி இருந்தது. பட் போக போக பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்டாக்ஸ்லேருந்து பணத்தை வந்து வெளியெடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் என்னவா இருக்குன்னா 25,118 வரைக்கும் இறங்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் அது எவ்வளோ தூரம் இறங்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டாஸ் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நிஃப்டி 50 மட்டும்தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா பேங்க் நிஃப்டி 50, ஃபின் நிஃப்டி, மிட் கேப் நிஃப்டி, சென்செக்ஸ், பேங்க் எக்ஸ் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டாக்ஸ்லையுமே பணத்தை வந்து எடுத்துக்கிட்டே தான் இருக்காங்க. ஸோ இந்த எம் பேட்டர்ன் செகண்ட் டார்கெட் வரைக்கும் அச்சீவ் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் எஃப்ஐஎஸ் வந்து டீப்பாக வந்து செல் பண்ணுறதுக்கான சான்சஸ் வந்து இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா பார்க்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லா ஸ்டெப்லையுமே பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷனை செல் பண்ணி புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கிற மாதிரி தான் க்ளோசிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்எஸ்சி டேட்டாஸ். ஸோ என்எஸ்சியில் மொத்தம் 3,153 ஸ்டாக்ஸ் வந்து ட்ரேட் ஆயிருக்கு. ஸோ அட்வான்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 787, டிக்ளைன்ஸ் வந்து 2,275, கிட்டத்தட்ட பாசிட்டிவாக கம்பேர் பண்ணுறதை விட நெகட்டிவ் வந்து 3 மடங்கு அதிகமாக இருக்கு. அன்சேஞ்சு வந்து 91, அதாவது 52 வீக் ஹைல வந்து 51 ஸ்டாக்ஸும் 52 வீக் லோல வந்து 128 ஸ்டாக்ஸும் இருக்கு. கிட்டத்தட்ட 52 வீக் லோல பார்த்தீங்கன்னா ஹையை விட டபுள் மடங்குக்கு மேலே வந்து ஸ்டாக்ஸ் இருக்கனால ஸோ இந்த செல்லிங் வந்து இன்னும் கொஞ்சம் கூட கண்டினியூ ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஸோ அப்பர் சர்க்யூட்ல 68, லோயர் சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா 74 ஸ்டாக்ஸும் பார்த்தீங்கன்னா இருக்கு. ஸோ செக்டார் வைஸ் க்ளோசிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி, எஃப்எம்சிஜி ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்லா செக்டார்லையும் அமௌண்ட் வந்து வெளியே வந்து எடுத்திருக்காங்க, அதாவது பணத்தை வந்து வெளியே வந்து எடுத்திருக்காங்க. ஸோ மறுபடியும் எப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ஏதாவது ஈவெண்ட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா நாளைக்கு எந்த ஒரு ஈவெண்ட்டுமே கிடையாது. இப்போதைக்கு நமக்கு வந்து ஒரு குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் மட்டும்தான் நல்லா போயிட்டு இருக்கே தவிர ஸோ மற்றபடி ஈவெண்ட்டுங்கிறதுல இப்போ வந்து எதுவுமே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹைவேட்டேஜ் ஸ்டாக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிலையன்ஸ், மாருதி, M&M இந்த 3 மட்டும்தான் கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ், அதாவது பை சைடு வந்து பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தது. ஸோ மற்றபடி HDFC பேங்க், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ICICI பேங்க் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் க்ளோசிங் தான். டாப் கெய்னர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஏசியன் பெயிண்ட்ஸ், ரிலையன்ஸ், M&M, டாடா கன்சியூம், இண்டிகோ ஸோ இந்த 5மே பார்த்தீங்கன்னா டாப் கெய்னர்ஸ். டாப் லூசர்ஸ்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிராசிம், இண்டல்கோ, அடானியன், பவர் கிரிட், இட்டர்னல் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டாப் லூசர்ஸுக்கான ஸ்டாக்ஸ்.
நமக்கு ஹீட் மேப் வந்து எந்த மாதிரி இருக்கு அப்படின்னா, ஸோ ஹீட் மேப் வந்து நம்ம ட்ரேடிங் வியூவில் பார்த்துக்கலாம். ஸோ ஸ்டாக் ஹீட் மேப் ட்ரேடிங் வியூனே போடுங்க, ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நிஃப்டி 15 கொடுத்தீங்க அப்படின்னா நிஃப்டி 50 இண்டெக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஹீட் மேப் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் அதிகமாக வந்து ரெட் கலர் தான் இருக்குது இப்போதைக்கு. எட்டர்னல் கிட்டத்தட்ட 2.62, அதாவது கிராஃபிம் இண்டல்கோ எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 5.5% மேலே இறங்கியிருக்கு. ஸோ பெரிய அளவில் வந்து பாசிட்டிவ் கிடையாது, கொஞ்சம் வந்து நெகட்டிவ் க்ளோசிங் தான். ஓகே, இப்போ நிஃப்டியோட அடுத்த டார்கெட் வந்து நான் ப்ரிடிக்ஷன் பண்ணி வச்சிருக்கிற டார்கெட் வந்து 25,118.95. ஸோ நாளைக்கு ஒரு க்ளோஸாக பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் வந்து நிஃப்டியில் இருக்குது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 100 to 200 பாயிண்ட்ஸ் பக்கம் டவுன் சைடு வந்து எக்ஸ்பெக்ட் வந்து பண்ணலாம் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போதைக்கு கொஞ்சம் செல்லிங் சைடில் போயிட்டு இருக்கிறதுனால நான் வந்து எந்த இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா பை வந்து சப்போர்ட் வந்து டிராப் பண்ணலை, ஓகேங்களா. ஏன்னா நமக்கே தெரியுது நல்ல ஒரு செல்லிங் எடுத்துட்டு இருக்கு. ஸோ இந்த இடத்துல சப்போர்ட் வந்து டிராப் பண்ணல. ஸோ அதுக்கு பதிலாக ரெசிஸ்டன்ஸ் வேணால் ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ஸ் எந்த இடம்னா இந்த நெக்லைன் தான். ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி நெக்லைனை பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வந்தது. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 25,720. இல்லை ஒரு ஃபிளாட் மார்க்கெட்டில் ஓப்பன் நடந்தால் கூட இந்த லோவை பிரேக் அவுட் பண்ணால் ஸோ கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா அகைன் வந்து செல்லிங் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியில் இன்னுமே பார்த்தீங்கன்னா நெக்லைனை வந்து பிரேக் அவுட் வந்து பண்ணலை. அதாவது நெக்லைனுங்கிறது 57,481. ஸோ நெக்லைன் என்னங்கன்னா நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். டபுள் பாட்டம் பேட்டர்ன் இந்த இடம் தான். ஸோ டபுள் பாட்டம் இல்லை, டபுள் டாப். ஸோ டபுள் டாப் பேட்டர்னும் எம் பேட்டர்னும் ஒன்று தான். ஸோ இதை பிரேக் அவுட் பண்ணது 57,481.75 பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா ஸோ பேங்க் நிஃப்டியில் கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதோட ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 56,726. ஸோ நாளைக்கு பை எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பணத்தை வெளியே எடுத்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நல்ல நல்ல பிரேக் அவுட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ அதனால் இப்போதைக்கு வந்து பையிங் வந்து நாளைக்கு வந்து சான்சஸ் உண்டாது கம்மி தான். ஸோ ஃபின் நிஃப்டியும் பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்கு. லோ பிரேக் அவுட் பண்ணால் ஸோ நெக்ஸ்ட் டார்கெட் இன்னொரு 200 to 300 பாயிண்ட்ஸ் போகும் டவுன் சைடு வந்து எதிர்பார்க்கலாம். ஸோ மிட் கேப் நிஃப்டி எல்லாமே சேம் அதே மாதிரி தான். ஸோ சென்செக்ஸ் நம்மளோட டார்கெட் ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து 83,122. ஸோ இன்னொரு 200 பாயிண்ட்ஸ் டவுன் எடுத்தது அப்படின்னா கண்டினியூஸாக பார்த்தீங்கன்னா 83,122 வரைக்கும் வந்துடும். ஓகே, ஸோ இப்போதைக்கு சப்போர்ட் எந்த இடத்துலையுமே நான் ட்ரா பண்ணலை. அதுக்கு மெயின் ரீசன் வந்து நிஃப்டியும் நமக்கு வந்து இறங்கிட்டு தான் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் யூஎஸ்டி ஐஎன்ஆரும் இன்னைக்கு வந்து கிரீன் கலர் கேண்டில் தான் இருக்கு. ஸோ இது இன்னும் கொஞ்சம் நாளைக்கு கொஞ்சம் அப் வந்தது ஒரு 88.80 எல்லாம் கொஞ்சம் மேலே வந்தது அப்படின்னா கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சமும் பணத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து க்ரூட் ஆயில் பார்க்கணும். க்ரூட் ஆயில் மார்னிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்போர்ட் வந்து சொல்லியிருந்தேன். ஸோ அந்த சப்போர்ட்டை டச் பண்ணிட்டு தான் நமக்கு வந்து மேலே வந்திருக்கு. ஸோ அது வந்து பிரேக் அவுட்டாக ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ மார்னிங்லேயே எந்த மாதிரி வந்து லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னா இந்த 5,285ங்கிறது பிரேக் அவுட்டும் நடக்கலாம், சப்போர்ட்டும் எடுக்கலாம்னு சொல்லியிருந்தேன். ஸோ சப்போர்ட் தான் எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்ங்கிறது 5,399. ஸோ இந்த ஜோன் வந்தால் செல் வந்து ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து ஃபால் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஏன்னா நேற்று வந்து யூஎஸ் இன்வென்ட்ரி டேட்டா அது வந்து நமக்கு வந்து சப்ளை தான் கொடுத்துருக்கு. ஸோ இருந்தாலுமே ஒரு சப்போர்ட் எடுத்துட்டு மேலே வந்திருக்கு. நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து 5,399. ஸோ இந்த இடம் வந்து அகைன் வந்து கீழே விழுவதுக்கு சான்சஸ் வந்து க்ரூட் ஆயிலில் வந்து இருக்கு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் மூவ்மெண்ட் அதாவது டைரக்ஷனுங்கிறது ஒரு பை தான், ஓகேங்களா. பட் இன்னைக்கு வந்து அன்பிரிடிக்டபிளாக இருக்கு. ஸோ அதனால நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மார்னிங் சொன்ன சேம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் 371.8, 388.7. ஸோ பையும் கிடையாது செல்லும் கிடையாது. ரெசிஸ்டன்ஸ் வந்தால் செல் ஆக்டிவேஷன் ஆகும். ஸோ அதே மாதிரி சப்போர்ட் வந்தால் பை ஆக்டிவேஷன் ஆகுமே தவிர ஒரு ஒன் சைட் டைரக்ஷனுக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து ரொம்ப கம்மி தான் நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ நிஃப்டி அண்டு என்ன சொல்கிறேன்னா பேங்க் நிஃப்டியும் நியர்பை நெக்லைனில் தான் இருக்குது. ஸோ அதையும் பிரேக் அவுட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் நாளைக்கு வந்து கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் கூட எஃப்ஐஎஸ் வந்து பணத்தை வந்து வெளியே எடுக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஏன்னா யூஎஸ்டி ஐஎன்ஆர் கொஞ்சம் மேலே வந்துட்டு இருக்கனால இன்னும் கொஞ்சமும் மேலே இப்போ 88.58 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. சப்போஸ் ஒரு
89 சம்திங் வந்தது அப்படின்னா கண்டினியூஸாக இன்னும் கொஞ்சம் பணத்தை எடுப்பாங்க. அப்படி எடுக்கிறப்ப எம் பேட்டர்ன் பிரேக் அவுட் நடந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 200 to 300 பாயிண்ட்ஸ் பக்கம் பேங்க் நிஃப்டி டவுன் எடுக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கண்டிஷன்ஸ். ஸோ மறக்காம உங்களுக்கு ஏதாவது வீடியோவில் டாபிக், அதாவது இந்த டாபிக் சம்பந்தமா ஏதாவது ஒரு வீடியோ வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணுங்க. ஸோ கண்டிப்பா அந்த டாபிக் சம்பந்தமான ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணி நான் வந்து அப்லோட் பண்றேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரிடிக்ஷன் வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். நன்றி, வணக்கம்.